ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். கடன் அப்படிங்கிறது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம கையாள்ற முறையில தான் இருக்கு. அதே மாதிரி கடன் அப்படிங்கிற அந்த வலையில சிக்குனவங்க, அதிலிருந்து எப்படி வெளிய வரலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி வாங்குற சம்பளம், வருகின்ற வருமானம், அத ஃபுல்லா செலவு பண்றோம். எந்த கடனும் இல்லைங்க. ஜாலியா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோம். அப்படிங்கிறவங்களா நீங்க? உங்களுக்கும் இந்த வீடியோல நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோல ஒரு டேக் அவே இருக்கும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. கடன், கடன் பெரிய பேங்க் கடனா இருக்கலாம். இல்லன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் சின்ன சின்ன கடன்கள், வட்டி கடன்கள், தினம்தோறும் கட்டக்கூடிய கடன்கள் கூட இருக்கு. அந்த மாரி கடன்கள், இந்த மாரி நெறைய கடன் அப்படிங்கிற வலையில சிக்கினவங்களுக்கு அதிலிருந்து வெளிய வர தெரியறதில்ல. ஆக்சுவலா கடன் அப்படிங்கிறது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையாளும் முறையில தான் இருக்கு. அந்த கடன் ஏன் நல்லது? எப்படி பயன்படுத்தினா நல்லது? அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கடன்ங்கிறது ஒரு நெருப்பு போன்றது. அத சரியான முறையில பயன்படுத்தினோம்னா, நம்மளுக்கு அந்த நெருப்புலருந்து வெளிச்சம் கிடைக்கும். உணவு சமைக்கலாம். கதகதப்பு கிடைக்கும். அதே அந்த கடன்கிற நெருப்ப நம்ம மேல போட்டுக்கிட்டோம்னா, நம்மள சுற்றும். நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்த சுற்றும். பேராபத்தை உண்டு பண்ணிரும். அதுபோல தான் இந்த நெருப்பை போன்றது தான் கடனும். நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதே மாதிரி நல்ல சம்பளம் வாங்குறாங்க. நல்லா செலவு பண்றோம். திருப்தியா இருக்கோம். ஹேப்பியா இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எதுக்கு கடன் வாங்குறோம் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களுக்கும் சில ஆபத்துக்கள் இருக்கு. அத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோல ஏதோ ஒரு டேக் அவே இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவ பகிருங்க. அதே மாதிரி ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு புதிய யூடியூபர் அப்படிங்கிற முறையில நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சேரும்போது தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். மேலும் மேலும் இந்த வீடியோக்கள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்த குடுக்கும். இது ரொம்ப முக்கியமான வீடியோன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா, எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது ஏதோ ஒரு வகையில ஒரு கடன் வாங்க வேண்டிய, கடன் என்னும் அந்த ட்ராப்ல சிக்க வேண்டிய அந்த ஒரு சந்தர்ப்பங்கிறது கண்டிப்பா வரும். வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே வந்து கடன் வாங்குது. ஒரு நாடு, ஒரு அரசு அப்படிங்கிறதே கடன் வாங்கி அவர்களுடைய அந்த நாட்ட மேன்படுத்தவும், அந்த நாட்ட வளப்படுத்தவும் கடன் பெற்று அத செய்றாங்க. அதுபோல தான் ஒவ்வொரு வங்கிகளும் கடன் குடுக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் கடன் குடுக்குறது, வாங்குறது எல்லாம் நடக்குது. ஆனா, இந்த கடன் வலையில சிக்கி நெறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. தங்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்துக்கிட்டு முடிச்சிடுறாங்க. இது மாதிரியான பேராபத்துகளும் இந்த கடனால நிகழுது. அதிலிருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கடன் நல்லதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது தான். காரணம் என்னன்னா, ஒரு மாணவன் நல்லா படிச்சு, நல்ல மார்க் எடுத்து, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிற மாணவனுக்கு கல்லூரிகள்ல அவனுக்கு இலவசமாக கல்விங்கிறது கிடைக்கும் இல்லையா? அதே வகையில ஒரு வகுப்பறையில இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே முதல் மதிப்பெண்ணே எடுப்பாங்க. 2வது, 3வது மதிப்பெண்களே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதற்கும் கீழ ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்களுக்கு செலவு செய்து படிக்க முடியாத அந்த மாணவர்களுக்கு இந்த கல்விக் கடன் கிடைக்குது. அதுவும் ஒரு கடன் தானே! அத சரியான முறையில பெற்று, நல்ல முறையில படிச்சு, மேலும் அவர்கள் நல்ல வேலை வேலை வாய்ப்புகளை தேடி அந்த வேலை கிடைச்சு, அவங்க அந்த கடன்கள சரி செய்து, அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக்கிறதுக்கு இந்த கடன் உதவியா இருக்கும். அதே வகையில ஒரு நடுத்தர குடும்பத்தினருக்கு ஒரு சொந்த வீடு என்பதே பெரிய வாழ்நாள் கனவு இல்லையா? அந்த மாரியான செலவு செய்து வீடு கட்ட முடியாதவர்கள் கூட ஏதோ கொஞ்சம் அவர்களுடைய சேமிப்ப பயன்படுத்தி ஒரு இடத்த வாங்கிட்டு, ஹோம் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுறதுக்கான கடன்களையும் வங்கியில வாங்கி, அத பயன்படுத்தியும் சொந்த வீடுகள உருவாக்கிக்கிறாங்க. கடன் அதாவது வீட்டு வாடகை குடுக்குற அந்த பணத்துல ஹோம் லோன கட்டி அந்த வீட்ட சில ஆண்டுகள்ல சொந்தமாக்கிக்கிறாங்க. இதுல கடன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நல்ல ஆதாயம் தானே! நல்ல ஒரு வாய்ப்பு. அதுபோல ஆ சில நேரங்கள்ல உடல் உபாதைகளால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு தொகை செலவாகுது. அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் காரணமாக செலவாகுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த சமயங்கள்ல கையில காசு இல்லங்கும்போது கடன் தான் அவர்களுடைய
ஒருத்தருடைய உயிரை கூட காப்பாத்துது. அதான உண்மை. இது கடன்களால் இருக்கக்கூடிய நன்மைகள். கடனால இருக்கக்கூடிய தீமைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம வருமானம், நம்ம இன்கம்க்கு மேல செலவு அல்லது நம் வீட்டு செலவுகள், அதைக்கும் மீறி கடன் இருக்கு. அந்த கடனுக்கு வட்டிய குடுக்கணும். அந்த கடன திருப்பி செலுத்தணும். அப்படிங்கும்போது வருமானத்திற்கும் மீறிய செலவு அப்படின்னு வரும்போது, அப்போ அந்த மனிதன் அந்த நபர் கடன் அப்படிங்கிற அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறான். அதுலருந்து வெளிய வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. அந்த மாரி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். முதல்ல அவர்களுடைய கடன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அ சரியாக கணக்கிடணும். ஏன்னா நெறைய பேருக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத கணக்கிடணும்னாலே பயம். ஏன்னா எவ்வளவு கடன் இருக்குன்னு மொத்தமா தெரிஞ்சா மயக்கமே வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. எப்பவுமே பயந்தவனுக்கு எல்லாமே பயம்தான். பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சால் நம்மளுக்கு உண்டான நல்ல வழி ஆண்டவன் கண்டிப்பா குடுப்பான். இல்லையா? முதல்ல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து வாங்குவத நிறுத்தணும். கண்டிப்பா நிறுத்தணும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறவரா நீங்க இருந்தா, கண்டிப்பா அது நீங்கள் கடன்ல இருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை செலுத்தாதீர்கள். மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க. நீங்க ரொம்ப கடன் வலையில சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து வெளிய வரணும்னு நெனச்சீங்கன்னா, இத ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல இந்த சிறு சிறு கடன்கள் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு கடன்கள் வட்டிக்கு பல மடங்கு வட்டிகளுக்கு கூட அந்த அவசர ஆத்திரத்துக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த வட்டியை கட்டுவதே சரியாக இருக்கும். அவங்களுடைய இன்கம், அவங்க சாப்பிடுறது, வீட்டு வாடகை, அது எல்லாமே சேர்த்து. மேற்கொண்டு அவர்கள் கடனுக்கான தொகையை கட்டணும்னா வெறும் வட்டிய மட்டுமே கட்டிட்டு இருப்பாங்க. அசல் அப்படியே இருக்கும். சில நேரங்கள்ல வட்டிய கூட கட்ட முடியாம கூட போலாம். அந்த மாரியான ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருப்பாங்க. அது போன்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்க செய்யும் வேலை, அதற்கும் மேலே ஒரு பார்ட் டைம் ஜாப் போன்றவை அந்த மாரியா செய்யுங்க. மேலும் ஒரு சின்ன வேலைகளை எதையாவது செய்யுங்க. ஏதோ ஒரு முயற்சிகள செஞ்சு தான் ஆகணும். இல்லையா நண்பா? இல்லன்னா எப்படி வெளிய வர முடியும்? அதேபோல இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நிச்சயமா நீங்க விட்டுறணும். ஒருவேள விட முடியாது. அத நீங்க தொடர்ந்து செய்யத்தான் போறீங்கன்னா, இந்த வீடியோவ நீங்க பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. கண்டிப்பா நீங்க இத ஸ்டாப் பண்ணிடலாம். அதுபோல இந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தா கண்டிப்பா விட்டுருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய கெட்ட பழக்கங்களுக்கு மதுபானமாகட்டும், புகை ஊதுறதாகட்டும், எந்த மாரியான கெட்ட பழக்கமா இருந்தாலும் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய செலவு குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 200 ரூ. 300 செய்றீங்கன்னா, ஒரு 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 ஹோம் லோனையே கட்டக்கூடிய அளவுக்கு செலவு தான் நீங்க செய்றது. ஒரு ரூ. 300 ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 கணக்கு போட்டாலுமே மாதத்திற்கு ஒரு ரூ. 6000 வந்துரும். இல்லையா? ரூ. 200ன்னா 10 நாளைக்கு 2000, ஒரு மாசத்துக்கு ரூ. 6000 வந்துரும் இல்லையா? ரூ. 6000க்கு நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நெறைய பொருள வாங்கலாம். அரிசி, பருப்பு, ஆயில் எத்தனையோ வாங்கலாம் இல்லையா? அந்த மாரியான ஒரு முக்கியமான செலவ நீங்க ஊதாரித்தனமா ஊதி தள்ளிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த கடன் அப்படிங்கிற வலையிலிருந்து வெளிய வரவே முடியாது. அத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ்களை அடைப்பதற்கு ஒரு அ பேங்க் மூலமாகவோ, ஒரு குறைந்த வட்டியில் இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் என்ன வட்டியில இருக்கு? அதை விட குறைந்த வட்டியில் அவசரத்துல எங்க கிடைச்சாலும் வாங்கி இங்க குடுத்துட்டு, இவனோட வாய அடைச்சுட்டோம் அப்படின்னு நெனைக்காதீங்க. இவனோட வாய அடைக்கிறோம். இவனோட வாய் திறக்குது இல்லையா? அடுத்தடுத்து தவளைகளைப் போல கத்த ஆரம்பிச்சுருவாங்க கடன்காரங்க இல்லையா? ஸோ ஒவ்வொன்றா குறைக்கத்தான் பார்க்கணும். அதிகப்படுத்திக்க போக்கூடாது. அதுபோல அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்கள முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கடன் அதாவது நீங்க நிறைய கடன் இருப்பதை விட ஒரு கடன் பட்டு இந்த கடன்களை தீர்த்துட்டு அந்த கடனை முழுசா அதன் மேல கவனம் செலுத்தி அந்த கடனை தீர்க்கறதுக்கு பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். மொத்தத்துல உங்களுடைய எப்பவுமே என்ன செலவு பண்றீங்க, என்ன வரவு வருது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால பெரிய பேராபத்துகள்ல சிக்காம வாழ்வதற்கான நல்ல வழிமுறை, எதிர்காலமும் அப்பதான் நல்ல பிரைட்டா இருக்கும் இல்லையா? சந்தோஷமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரணும். சாப்பிடும் உணவு உள்ளே செல்லணும் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு எப்போ கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த சமயங்கள்ல அவனுக்கு தூக்கமும் வராது, உணவும் சேராது இல்லையா? மகிழ்ச்சிங்கிறது அது எட்டாக்கனி ஆகிவிடும். ஸோ அதுல இன்னொரு வாய்ப்புகள் அதாவது எப்படின்னா நம்ம நம்ம அப்பா அம்மா ஆகட்டும், அண்ணன் தம்பிகளாகட்டும் அவர்களிடமிருந்து கூட நாம் கடன் அதாவது கைமாத்தலாக பெறுவது. அது கடன் கூட சொல்ல முடியாது. கைமாத்தலாக பெறுவது. அதுபோல பெற்று கடன்களை அடைத்து இவங்களுக்கும் நம்ம ஹானஸ்ட்டா திருப்பி தரணும். அதுதான் மிக முக்கியம். நெறைய பேரு சொந்த பந்தங்கள்லயே வட்டி வாங்கக்கூடிய மோசமான பிறவிகளும் இருப்பாங்க. அவர்களை கண்டிப்பா நீங்க ஒதுக்கி தான் வைக்கணும். அவங்க சொசைட்டிக்கு இல்ல, அவங்களுக்கே அவங்க மோசமானவங்க தான். ஏன்னா பணம் மட்டுமே பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பா அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான் இல்லையா? அதையே ஒரு வியாபாரமா செய்யக்கூடியவர்கள் அது அவர்களுடைய வியாபாரம். அது வேறு. ஆனா இது வேறு. ஸோ சொந்தங்கள்லயும் வாங்கலாம். ஆனா சரியான முறையில கொடுக்க முடிஞ்சா மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்பட வேண்டி வந்துரலாம். ஸோ அதுலயும் ஜாக்கிரதையா இருங்க. நண்பர்களே, கடன் அப்படிங்கிறது
நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தில தான் இருக்கு. முதல்லயே சொன்ன மாரி, நம்ம எப்படி அத பயன்படுத்துறோமோ, அத பொறுத்து தான் அது நல்லதாவதும், கெட்டதாவதும் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல இந்த வீடியோவ பத்திய உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கு, உங்க ஆ உறவினர்களுக்காகட்டும், யாரு கடன் தொல்லையில இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஒருவேளை யாரோ ஒருத்தருக்காவது ஒரு நம்பிக்கை குடுக்கிற ஒரு வீடியோவா இது இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அருண் மாதேஸ்வரன். பை.